இப்ப என் படுக்கை அறையின் தலையணையில் 2 பக்கம் 2 புத்தகம் இருக்கு. இந்த பக்கம் வந்து வை வி டை. இந்த புத்தகத்தை ஒரு பயோடெக்னாலஜி ப்ரொஃபஸர் வந்து எனக்கு ஒரு பாஸ்டன்ல பார்த்தேன். சார் உங்களுக்கு பிடிக்கும், நீங்க இது படிங்க அப்படின்னு கொடுத்தாரு. நான் அவர்கிட்ட அங்கிருந்து வந்தப்பவே 10 பக்கம் படிச்சேன். அதுக்கப்புறம் அப்படியே வச்சுட்டேன். எப்பவுமே புத்தகத்தை ஒரே நேரத்தில் படிச்சு முடிய முடியாது, நமக்கு இருக்கிற வேலையில அலைச்சல்ல பயணத்துல. ஆனா எப்பொழுதும் எல்லா பயணங்களிலும் என்னுடைய பையில வந்து நம்மளுடைய துணி பணியெல்லாம் இருக்கோ இல்லையோ புத்தகம் இருக்கும். எல்லா பயணத்திலும் படிக்கக்கூடிய பழக்கம் உண்டு எனக்கு. அந்த வை வி டை புத்தகம் படிச்சா அப்படி உழுக்குது. எழுதினவர் வந்து வெங்கி ராமகிருஷ்ணன். வெங்கி ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். கடைசியாக ஒரு இந்திய வம்சாவளி நபர் வாங்கிய நோபல் பரிசு அவர் தான். நோபல் பரிசு வாங்கின விஞ்ஞானி. ரொம்ப அழகா தலைப்பே பாருங்களேன், வை வி டை, எதுக்குடா சாகணும். தாகூர் ஒரு கவிதை எழுதியிருப்பார். தாகூர் என்ன கவிதை எழுதியிருப்பாருன்னா, ஒரு பட்டாம்பூச்சியுடைய காலம் சில மணித்துளிகளோ இல்ல ஒரு சில நாட்களோ தான். ஆனா நம்ம பட்டாம்பூச்சியை எப்படி சிலாகிக்கிறோம், வாழ்க்கை அப்படி அழகா இருந்துட்டா போதாதா அப்படின்னு ரவீந்திரநாத் தாகூர் எழுதியிருப்பார். அவர் அதுல இருந்து வருவார். அது ஓகே தான், ஆனா சில யூட்ரி 1200 வருஷம் இருக்க ஒரு மரம் 1200 ஆண்டுகள் இருக்கிறது. ஆனா நாம ஏன் 90 வயசுல 80 வயசுல சாகணும்? ஃபர்ஸ்ட் கேள்வி. இன்னொரு அழகா எழுதுவார். அவர் இருந்த யூனிவர்சிட்டி, அவர் ஆக்ஸ்போர்ட்ல பல்கலைக்கழக பேராசிரியர். அவர் சொல்லுவார், இங்க இருந்து கிளம்பி போன யூகேல இருந்து கிளம்பி போன டார்வின் வந்து ஒரு ஆமையை பார்த்தாருன்னு அவர் எழுதுவார். டார்வின் ஒரு ஆமையை பார்த்து எப்படி வந்து பரிணாம வளர்ச்சிக்கு வந்து அந்த ஆமையை பார்த்தாரோ, அந்த ஆமை டார்வின் போயிட்டாரு. ஆனா அந்த ஆமை இன்னைக்கு உயிரோடு இருக்கு. 1835 எழுதுனது எவால்யூஷன் தியரி. இன்னைக்கு 2025, 190 வருஷம் ஆச்சு. அந்த ஆமை இன்னும் உயிரோட இருக்கு. ஆமை எப்படா உயிரோட இருக்கு? ஆமை உயிரோட இருக்கு, யூட்ரி இருக்கு. கலிபோர்னியாவில் இருக்கக்கூடிய அந்த ரெட் வுட் ட்ரீமாங்க, எல்லாம் 500 வருஷம் 600 வருஷம் 500 இயர்ஸ் அந்த மரம் இருக்கிறது. கடல்ல இருக்கக்கூடிய ஜெல்லி ஃபிஷ், ரொம்ப குட்டியூண்டு ஃபிஷ், எவ்வளவு வருஷம் இருக்கு தெரியுமா? 300 வருஷம் இருக்கான். ஒரே மீன் தன்னைத்தானே தகவமைத்து, கிட்னி பெருச்சா கிட்னியை உருவாக்கிக்கும், ஹார்ட் பெருச்சா ஹார்ட்டை உருவாக்கிக்கும். ரீஜெனரேட்டிங் ஆன் இட்ஸ் ஓன், ஆல் டிகே செல்ஸ் தன்னைத்தானே உருவாக்கி கொள்கிறது. மனிதன் ஏன் அப்படி உருவாக்க முடியாது? இட் ஷுட் இன்ஸ்பயர் யூ. உங்களை மாதிரி பீப்புள் படிக்கும் போது படார்னு ஏதாவது உள்ளுக்குள்ள பல்ப் எரியும். சந்தோஷமான கணங்கள், சிலாகிக்கக்கூடிய கணங்கள் எல்லா விஷயங்கள்ல இருந்து வரணும். அறிவியல்ல இருந்து வரணும், வரலாற்றில் இருந்து வரணும். வரலாற்றை படிக்கும் போது தான் நமக்கு இந்த மாதிரி இன்ஸ்பைரிங் மொமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். சயின்ஸ் படிக்கும் போது எப்படி வருதோ அதே அளவுக்கு வரலாற்றை படிக்கும் போது நமக்கு வரும். உங்களை எத்தனை பேருக்கு தெரியும் மவுண்ட் எவரெஸ்ட்னு ஒரு எவரெஸ்ட் இருக்குல்ல? எவரெஸ்ட், மவுண்ட் எவரெஸ்ட் வந்து நம்ம ஏன் எவரெஸ்ட்னு பேர் வச்சோம்? மவுண்ட் எவரெஸ்ட்னு ஏன் பேர் வந்தது? நம்ம அதெல்லாம் பெருசா நிறைய பேருக்கு தெரியாது. எவரெஸ்ட்னு ஒரு பெரிய கவர்னர் வந்து இங்கிலாந்துல இருந்தாரு. அந்த நேரத்தில் கண்டுபிடிச்சாங்க, அதனால மவுண்ட் எவரெஸ்ட்னு பேர் வச்சாங்க. ஆனா உண்மையிலேயே வருந்தத்தக்க விஷயம் என்ன தெரியுமா? அந்த மவுண்ட் எவரெஸ்ட கண்டுபிடிச்சது வங்காளத்தை சேர்ந்த ஒரு அறிஞர். அவர் வந்து இந்த ஸ்டாட்டிஸ்டிஷியன், புள்ளியியல் ஆய்வாளர். அவரு இந்தியா முழுக்க ஒரு மாட்டு வண்டியை வச்சுக்கிட்டு அன்னைக்கு இருந்த அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அந்த இதெல்லாம் அளக்குற ஜியோகிராபிக்கல் இதெல்லாம் அளக்குற மிஷினை வச்சு மாட்டு வண்டியில வச்சு இந்தியா முழுக்க 6 ஆண்டுகள் பயணித்து ஒரு பீக்கை கண்டுபிடிக்கிறாரு. இந்த பீக் இவ்வளவு உயரம் இருக்கு, உலகத்துல எங்கேயுமே இவ்வளவு உயரமா இல்ல, இது அநேகமாக உலகத்தின் மிக உயர்ந்த சிகரமாக இருக்கும்னு அவர் கண்டுபிடிச்சு இங்க இருந்து எழுதுறாரு. அதை உடனே இங்கிலாந்து மகாராணிக்கு எழுதுறாங்க. இங்க ஒருத்தர் ராதா சிங் அது பேர், அவர் வந்து கண்டுபிடிக்கிறாரு, இவ்வளவு உயரம் இருக்கு, 10,800 மீட்டருக்கு மேல இருக்கு, உலகத்துல இதுவரைக்கும் இவ்வளவு உயரத்துல எதுவும் இல்ல, இதுதான் உலகின் உயர்ந்த சிகரமா இருக்கும்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்படியா? அப்ப இப்ப இருக்க கவர்னர் பேர் அதை வச்சிருங்க, மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னு வச்சுட்டாங்க. ஆனால் அதற்கு பணியாற்றிய ஒரு இந்தியனுடைய முகமோ பெயரோ நம்ம யாருக்குமே தெரியாது. நிறைய வாய்ப்புகள் சுமந்த ஒரு உலகமாக இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை சுமந்த உலகத்திற்கு நாம் நம்மை தயாரித்துக் கொள்வதும் நாம் நம்மை தகவமைத்துக் கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உயரத்திற்கு நாம் எட்ட செல்வதற்கு முதல் விஷயம் நம்முடைய அறிவியலும் படிப்பு தான். நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த அறிவியலும் படிப்பு இல்லைன்னா நகரவே முடியாது. யூஎஸ்ல வந்து ஒரு லெக்சருக்கு போயிருக்கேன். 3-4 ஆண்டுகளுக்கு முன்னாடி போனப்போ ஒரு தடவை அந்த கூட்டத்தில் பேசி முடிச்ச உடனே இரவு விருந்து. அங்க ஒரு 50-60 பேர் மட்டும் வட இந்தியர்கள் இருக்காங்க, 150-200 பேர் தமிழ்நாட்டுக்காரங்க. எல்லாரும் இரவு சாப்பிட உட்காரும் போது இறங்கினோடனே என்ன கேட்பாங்க, சார் உங்களுக்கு எந்த ஊரு, நீங்க எந்த ஊர் சார், நீங்க எந்த ஊர் சார். இது வெளிநாட்டில் பார்க்கக்கூடிய நபர்கள் கேட்கக்கூடிய முதல் கேள்வி. அப்ப கேட்கும் போது அந்த நார்த் இந்தியன்ஸ் ஒரு 10-50 பேர் இருக்காங்களா, அவங்க எல்லாம் கேட்க, சார் வேர் ஆர் யூ ஃப்ரம்? பெரும்பாலானவர்கள் சொன்ன பதில் பாம்பே, புனே, டெல்லி, 1-2 பேர் ஹைதராபாத். இவங்க 4 ஊர் தான் அந்த 50 பேர் சொன்னது. ஆனா 250 பேர் தமிழ்நாட்டுக்காரர் இருந்தாங்க இல்லையா? நீ எந்த ஊர் சார்? நான் சல்வார்பேட்டிங்க, நான் சிங்கமுனரிங்க, நான் உடுமலைப்பட்ட பக்கத்துல ஒரு சின்ன வில்லேஜ் உங்களுக்கு தெரியாது, நான் மாணிக்கம்பாளையம், சிவகங்கை பக்கத்துல ஒரு ஊரு. அத்தனை பேரும் வேறு வேறு கிராமத்திலிருந்து வந்திருக்காங்க. என்ன செய்தி? யாராவது கொண்டு வந்து விட்டாங்களா? அவங்கள எல்லாம் அவ்வளவு பேரும் கூகுள்ல ஒர்க் பண்றான், டெஸ்லால ஒர்க் பண்றாங்க. அவ்வளவு பேரும். நான் போயிருந்தது சான் ஹுசைன்ல, நல்ல அமெரிக்காவினுடைய ஒரு தொழில்நுட்ப நகரம், முழுக்க அந்த இன்னைக்கு ஆள் இல்லாத கார் போகக்கூடிய இடம் அது. அந்த இடத்துல இருந்து எப்படி இவர்கள் எல்லாம் போனாங்க? அவங்க அப்பா அம்மா கொண்டு போய் விட்டாங்களா?
ஆளுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருக்காங்களா? கல்வி மட்டும்தான், படிப்பு மட்டும்தான் அவர்களை அங்க கொண்டு சேர்க்கும். அப்ப நீங்க இங்க படிக்கும் போது உன்னோட போர்ஷனை நீ படிக்கிறது ஒரு டைரக்டா, அது எசென்ஷியல், எத்திக்கல், நீ பண்ணிதான் ஆகணும். ஆனால் அதையும் தாண்டி புனிதமானது இல்லையா, அதையும் தாண்டி சில விஷயத்தை நீ படிச்சாகணும். அதையும் தாண்டி இந்த உலகம் எதை நோக்கி நகர்கிறது? பைத்தான் படிச்சாதான் வேலை கிடைக்குங்கிறான். நீ பைத்தான் படிறான்னு போன 3 நாளைக்கு முன்னாடி எங்க சித்தா மெடிக்கல் காலேஜ்ல ஜாயின் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் இயர் இனோகேஷனுக்கு போயிருக்கேன். அங்க ஒரு 100 பேர் இருக்காங்க. அவங்கள்ட்ட சொன்னேன், நீ பைத்தான் படிக்கணும். டே, நான் சித்தா படிக்கணும், லேகியம் தைலம்லாம் படி நீ சொல்லுவேன்னா, இனி ஏன்டா பைத்தான் படிக்க சொல்ற அப்படின்னா, நான் கல்லூரியில் படிக்கக்கூடிய காலத்துல ஒரு கருத்து உண்டு, இஃப் யூ டோன்ட் நோ கம்ப்யூட்டர் யூ ஆர் இல்லிட்ரேட் அப்படிமா. நான் 30 வருஷம் முன்னாடி எங்களுக்கு கம்ப்யூட்டரே பெரிய விஷயம். இஃப் யூ டோன்ட் நோ கம்ப்யூட்டர் the world will call you as an illiterate. பா, நீ கம்ப்யூட்டர் தெரிஞ்சுக்கோ, போய் விண்டோஸ் எப்படி இது பண்றதுன்னு பாத்துக்கோ, ஒரு பேசிக்கா எக்ஸல் இதெல்லாம் படிச்சுக்கோ அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? இஃப் யூ டோன்ட் நோ பைத்தான், மேபி யூ ஆர் a biotechnologist, என்ன வேணாலும் இருந்துக்கோ. If you don't know Python, you will be illiterate. உலகம் அப்படித்தான் பார்க்கிறது. நீ எக்கனாமிக்ஸ் படிச்சாலும் சரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர் படிச்சாலும் சரி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங் புரிந்து கொள்ளக்கூடிய சில தொழில்நுட்பங்களை தெரிந்து கொள்ளாவிட்டால் நான் அவ்வளவுதான் அவுட். அப்ப நம்ம வெர்டிகலா படிக்கிறதோட லேட்டரலா படிக்கணும். சரி, பாடத்துல மட்டும் தான் படிக்கணுமானா வெரி எஃபிஷியன்ட் கம்யூனிகேட்டரா நீ இருக்கணும். ஒரு மேடையில் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பேச முடிகிறது என்றால் இந்த பேச்சு யார் கொடுத்தது? என்னுடைய ஆசிரியர், தமிழாசிரியர் மறைந்த மீசோ கிரகோரி. அவர் என்ன 8ஆம் கிளாஸ்ல ஏத்தி விட்டாரு. பேசலாம்டா. படிக்கலங்க, பேசலாங்க, அதெல்லாம் பேசு, போய் அங்க போய் ஒளி படைத்த கண்டினா அப்படின்னு நான் அன்னைக்கு 7ஆம் கிளாஸ்ல படிச்சதுதான் இன்றைக்கு இவ்வளவு நேரம் பேச முடிகிறது. என்னுடைய தமிழாசிரியர் தான் என் தமிழுக்கு ஆசான். இன்னைக்கு பல இடங்கள்ல பேச முடியுதுன்னா அதுதான் ஆசான். கல்லூரி காலத்துல எத்தனையோ கல்ச்சுரல் ஆக்டிவிட்டி இங்க நடக்கும். அதெல்லாம் போய் கைதட்டி விசில் அடிச்சு பின்னாடி உட்கார்ந்து பேசுறது அதோட இருந்துடாதீங்க. அந்த மேடைக்கு அங்க நிக்கணும். அந்த இடத்துல நீ ஆடணும், பாடணும். இன்னைக்கு ஒட்டுமொத்த உங்கள் உலகம் கொண்டாடுகிறதே டியூடு, எல்லாருக்கும் பிடிக்கும்ல வர. அப்படி பிடிக்கிற அந்த பிரதீப் அவர் நம்பர் 1 படிக்கிற 1145 மார்க் வாங்கின ஒரு +2ல ஒரு மிகச்சிறந்த SSN கல்லூரியினுடைய முன்னாள் மாணவர். அவருடைய படைப்புகள் பற்றிய விமர்சனங்கள் நிறைய இருக்கலாம், அதெல்லாம் தூரப்பட்டுரும். ஆனா கல்லூரி காலத்திலேயே குறும்படம் எடுத்துக்கிட்டு கல்லூரி காலத்திலேயே மேடையில் ஆட்டம் பாடிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அவருடைய படத்துக்கான வேல்யூ 100 கோடி. சோ அதை கல்லூரியில தான் நீங்க எடுக்க முடியும். என்ன வேணாலும் எனி ஆர்ட் ஃபார்ம் யூ ஹேவ் டு எஃபெக்டிவ்லி கம்யூனிகேட் வித் யுவர் கொலீக்ஸ், வித் யுவர் உன்னுடைய யாரு நீ ஆண்டர்பிரனரா இருக்கணும்னா உன் கிளையண்ட்டை நீ கம்யூனிகேட் பண்ணணும்னா வெதர் இட் இஸ் இன் இங்கிலீஷ் ஆர் இன் ஸ்பானிஷ் ஆர் இன் தமிழ், எஃபிஷியண்டா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய விஷயம் வேணும். பெண்களுக்கு ரொம்ப முக்கியமா. சார் நான்லாம் பேச மாட்டேன் சார், நான் பின்னாடி போய் எப்படி ஒளிஞ்சுப்பேன் சார். உலகம் உங்களை தள்ளி விட்டுரும். நீ எல்லா இடத்துலயும் முன்னாடி நின்று நீ பேசுவதற்கான உன்னுடைய விஷயத்தை, உன்னுடைய அறிவியலை புரியக்கூடிய மொழியில் பேசக்கூடிய ஒரு உத்வேகத்தை, கம்யூனிகேஷனையும் எடுத்துக்கொண்டு வாருங்க. இது எல்லாத்தையும் தாண்டி நான் ஒரு தொழில் முனைவராக வருவதற்கு முதல்ல தேவையான விஷயம் ஒரு ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டி வேணும். தோற்று போனால் கூட ஜெயிப்பேன். தாமஸ் ஆல்வா எடிசன் சொல்லுவாங்க இல்லையா, 999 முறை அவருக்கு பல்பு ஏன் எரியாதுன்னு தெரியும். பல்பு எரியுது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். ஏன் எரியாதுன்னு 999 தடவை அவருக்கு தெரியும். அதனாலதான் இன்னைக்கு ஜெயிச்சு வராங்க. சோ அப்படி தோற்று போவதை கண்டு துவண்டு போகாமல் ஒரு விஷயத்தை நாம ஜெயிக்கணுங்கிற அந்த ரிஸ்க் டேக்கிங் எபிலிட்டியை வளர்த்து கொள்ளுங்கள். ஒருத்தர் அவமானப்படுத்துவதையும் காலை இழுத்து விடுவதையும் வளர்க்காதீங்க. பசங்க மத்தியில, பிள்ளைங்க மத்தியில உள்ள முக்கியமான விஷயம், இதெல்லாம் எதுக்குறா உனக்கு அப்படின்னு ஒருத்தன் சொன்னானா அவன் உனக்கு வேண்டாம். எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் அவனும் வேண்டாம். உனக்கானதுரா, நீ முன்னாடி நகர்றா, நான் இருக்கேன்டா அப்படின்னு சொன்னா அவன் தான் நமக்கான. இதெல்லாம் எதுக்குன்னு சொல்றவன் யார் தெரியுமா? அவநம்பிக்கை குடித்த ஒரு ஆள். உன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது, அவன் மேலேயும் நம்பிக்கை கிடையாது. அதனாலதான் இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பேசுவான். எதுக்கும் இருக்கட்டும் அப்படிங்கிறவனுக்கு ஏன் இருக்கட்டும்னு தெரியணும். எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னா அது ஒரு அவநம்பிக்கை. இது எனக்கானது, நான் படிக்கணும், நான் இதில் உயர்ந்து வரணும், அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும். நண்பர்களே, இந்த உலகம் மிகப்பெரிய வாய்ப்புகளை சுமந்து கொண்டு இருந்து கொண்டிருக்கிறது. உங்களை நீங்கள் ஒரு நல்ல லோ கிளைசமிக் ஃபுட் வேணும், டயபெட்டிக்கான நியூட்ராசூட்டிகள் வேணும், ஹைப்பர் டென்ஷனுக்கான ஃபங்க்ஷனல் ஃபுட் வேணும், கேன்சருக்கான பிரிவென்டிவ் ஃபுட்ஸ் ஏகப்பட்டது வேணும். கிடையாது இப்போ எதுவுமே, ரொம்ப ஃபியூ 1 or 2 எதுக்கு பரவாயில்ல ஒரு மொத்த சிகிச்சைக்கு 20 லட்சம் ரூபாய் செலவழிக்கக்கூடிய நபர்கள் ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட்டுக்கு 10,000 ரூபாய் செலவழிக்க மாட்டாங்களா? 10,000 ரூபாய் கொடுக்கிறதுக்கு செலவழிக்கிறதுக்கு அவங்க தயாரா இருப்பாங்க. ஆனா எத்திக்கலா, சும்மா டால் கிளைம் போட்டு விற்க கூடாது. எத்திக்கலா, எஸ் இட் வில் ஒர்க், எஸ் இட் வில் ஒர்க் ஆன் திஸ் ஸ்பேஸ். நீ எடுத்துட்டு இருக்கிற கீமோவுக்கும் நீ எடுத்துட்டு இருக்கிற ரேடியேஷனுக்கு இடையில இதை கொடுக்கலாம். நீ எடுத்துட்டு இருக்கிற உன்னுடைய சிகிச்சைக்கு பக்கபலமாக இதை கொடுக்கலாம்.
நீ எடுக்கும்போது உன்னுடைய பிளேட்லெட்ஸ் குறையுது, உன்னுடைய ஒயிட் செல்ஸ் குறையுது, அதுக்கு நான் இதை கொடுக்கலாம். உங்க பயோடெக்னாலஜிஸ்ட், உங்க ஃபங்க்ஷனல் ஃபுட் டெக்னாலஜிஸ்ட், நீங்க தான் அதை கொண்டு வர முடியும். வேறு யாரும் செய்ய முடியாது. சயின்ஸ் ட்ரெடிஷனல் இதுல நிறைய உலகத்தில் சித்த மருத்துவர்கள்ட்ட, பாரம்பரிய வைத்தியர்கள்ட்ட, மரபுல தமிழ் சமூகத்தினுடைய தொன்மங்கள்ல ஒளிந்து இருக்கிறது. அதை எடுத்து அறிவியல் கண்களால் பார்க்க வேண்டியது உங்களால தான் முடியும். ஃபுட் டெக்னாலஜிஸ்டும் பயோடெக்னாலஜிஸ்ட் தான் அதை எடுத்துட்டு வர முடியும். அது அகைன் ப்ராசஸ் என்ஜினியரிங் பண்ணுவதற்கு மெக்கானிக்கல் என்ஜினியர்ஸால தான் முடியும். அதை பெரிய அளவுல உலகமெல்லாம் எடுத்து செல்வதற்கான ஒரு ஆப்பையும் டூலையும் உருவாக்குவதற்கு ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியரால தான் முடியும். அத்தனை பேர் இங்க இருக்கீங்க. நீங்க ஒரு 5 பேர் சேர்ந்து அதுக்கான ஒரு குழுவை உருவாக்கி ஒரு ஸ்டார்ட் அப்பை உருவாக்கினா அதுக்கு ஃபண்டிங் பண்றதுக்கு 1000 ஏஜென்சி இருக்கான். ஒரு சின்ன ஐடியா, ஒரு இனோவேட்டிவ் ஐடியா, அதை வந்து ஒரு லேபரட்டரி லெவல்ல, ஒரு கிலோ லேப்ல உங்களால ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷனை டெவலப் பண்ண முடியுமா? எத்தனை தமிழ்நாடு ஸ்டார்ட் அப், டிஎன் ஸ்டார்ட் அப், நான் இருக்கிற பிளானிங் கமிஷன்ல நாங்க அதை தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். டானி, TANII, தமிழ்நாடு இனோவேட்டிவ் இனிஷியேட்டிவ் இருக்கு. கல்லூரிகளுக்கு கொடுக்குறாங்க. அரசு கல்லூரியும் தனியார் கல்லூரியும் இணைந்து வரணும், அரசு நிறுவனங்களோடு இணைந்து வரணும். இப்படியான ஒரு ப்ராசஸ் என்ஜினியர் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை எடுத்துட்டு வந்தீங்கன்னா எவ்வளவு பணம்? 5 கோடி. சும்மா ₹1 ₹2 இல்ல. யுவர் இன்ஸ்டிடியூட் ஷுட் அப்ளை. ஒரு டிஎன் ஸ்டார்ட் அப்ல 10 லட்சம் கிராண்ட் கொடுக்குறாங்க பெண்களுக்கு. 10 லட்சத்தை வைத்து நீங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறோம். எத்தனை ப்ராப்ளத்தை பார்க்கிறோம். ஒரு கூட்டு முயற்சியும் ஒரு தொலைநோக்கு பார்வையும் சரியா இருந்துன்னா பண்ண முடியும். ஏகப்பட்டவருக்கு ஐஐடி பண்ண ஒரு 3 பசங்க சேர்ந்தானே அந்த ஏத்தர் ஸ்கூட்டரை கொண்டு வந்தான். 3 பசங்க எலக்ட்ரானிக் ஸ்கூட்டர்லாம் வருமானா 1000 கோடி இன்னைக்கு அதனுடைய வேல்யூ தெரியுமா? இன்ஜினியரிங் காலேஜ்ல 3rd இயர் படிக்கும் போது ஆரம்பிச்சு ஃபைனல் இயர்ல ப்ராடக்ட் கொண்டு வந்துட்டான். முடிச்சு 2 வருஷத்துல ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. யார் கொண்டு வந்தா? ஓலா யார் எடுத்துட்டு வந்தாங்க? ஸ்விக்கி, சொமாட்டோ யார் எடுத்துட்டு வந்தாங்க? எல்லாம் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்ல இருந்து வெளியே வந்தவங்க தான். அப்ப இதெல்லாம் யாரோ ஒருத்தர் மேல்தட்டு மக்கள் தான் பண்ணணுமா? நாம ஏன் பண்ண முடியாது? உங்கள் முகத்தை அத்தனை பேரையும் பார்க்கும்போது நிறைய பேர் ஒரு கிராஸ் ரூட்ல இருந்து வந்த பசங்க தான், விளிம்பு நிலையிலிருந்து வந்தவங்க. கனவு விஸ்தாரமாக இருக்கணும். நான் புதிய சொல்யூஷனை, என்ன ப்ராப்ளம்ங்கிறது சமூகத்தோடு ஒட்டி இருந்தால் தான் தெரியும். இந்த சமூகம் என்ன பிரச்சனை எனக்கு எதுக்கு சார்? நம்ம அந்த ப்ராப்ளம் என்ன? தக்காளி பழத்தை டன்னா கொண்டு போய் தக்காளி பழத்தை கொண்டு போய் இதுல ஆத்துல போடுறாங்களே, பறி கூலி இல்லைங்கிறாரு. 40 ரூபா தக்காளி பழம், ஆனா 50 காசுக்கு வாங்குறான். அதுக்கு நான் கொட்டிட்டு போவேன்னு மேல வண்டி ஓட்டி விடுறாங்க. என்னால் அதை ஸ்ப்ரே ட்ரை பண்ணி அதை ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணி அல்லது அதுலேருந்து ஒரு லைக்கோபீனை பிரித்து எடுத்து அதை விலை குறைவாக கொடுக்க முடியுமா? யோசிக்கணும், நம்ம தான் யோசிக்கணும். நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறேன். உலகத்தில் அத்தனை ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. சொல்யூஷனை யாரோ ஒரு டாட்டாவோ யாரோ ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய அமேசானோ பிளிப்கார்ட்டோ கொண்டு வருவான்னு நினைக்காதீங்க. அவங்க கொண்டு வருவாங்க, அவங்களுக்கு பெரிய பெரிய ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா ஒரு ஸ்பார்க் உங்க மைண்ட்ல இருந்து வந்து அந்த ஸ்பார்க்கை விட்டுறாம தொடர்ந்து பயிற்சி செய்து தொடர்ந்து பொருளாக கொண்டதான் நீங்கள் ஒரு பில்லியனார் ஆகுவதை யாராலையும் தடுக்க முடியாது. இன்னொருத்த தடுத்துடலாம் முடியாது. நினைக்க முன்ன மாதிரி எல்லாம் கிடையாது. முன்ன மாதிரி வந்து பெரிய ஆளா இருந்து வசதி படைத்தவனா இருந்து பெரிய பெரிய கான்ட்ராக்ட் இருந்தா தான் ஜெயிக்க முடியலாம். அந்த காலம். இஃப் யூ ஹேவ் an idea and if you have a specific tool to develop as a problem க்கான சொல்யூஷனை கொண்டு வர முடியும். அதை இன்னைக்கே நீ பேட்டன் பண்ண முடியும். அதை இன்னைக்கே நீ வந்து ஒரு ஸ்டார்ட் அப்ல போட்டு ரெஜிஸ்டர் பண்ண முடியும். யாரோட உதவியும் தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு போன் இருந்தா போதும். you can do everything. அப்படியான விஷயங்களை கொண்டு வாருங்கள் நண்பர்களே. ஆரோக்கிய அங்காடி அப்படின்னு ஒரு இதை உருவாக்கி ஆன்லைன்ல போட்டோம். இப்போ எல்லாமே நமக்கு இன்ஸ்டண்டா வீட்டுக்கு வரணும், நல்ல பொருட்களை ஆன்லைன்ல கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நாங்களே வந்து ஆரோக்கிய அங்காடி.com அப்படின்னு போட்டு அது மூலமா ஒரு ஆரோக்கியமான சமுதாயத்தை நாம் உருவாக்குவோம்.